ஹலோ கைஸ், நம்ம இந்த வார் பேஸ் தான் இந்த அட்டாக் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நம்ம எடுத்துகிட்டு போகிற ட்ரூப்ஸ் இதை வச்சு நம்ம எப்படி அடித்து ஸ்டார்ஸ் எடுக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 3 ஸ்டார்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு இது தான் ஆப்போசிட் பேஜு. இந்த வில்லேஜ் பேஸில் நம்ம எப்படி இறக்க போனால் இந்த இடத்துல லாவா இறக்கி டைரெக்டாக அம்பு, இன்னொன்று இங்கே பேட்டில் ஃப்ளேம் இறக்கி டைரெக்டாக டவுன் ஹால் விட்டு போகும். இந்த இடத்துல சேஜ் மிஷன் எக்ஸ்போ இருக்கிற இடத்துல நம்ம பேட்டில் ஃப்ளேம் உடச்சி அங்கே இருக்கிறதெல்லாம் உடச்சி ஸ்டார்ஸ் எடுக்க போகிறோம். ஓகே, வாங்க எப்படின்னு ட்ரை பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம பிளான் போட்ட மாதிரியே லாவா ப்ளஸ் பேட்டில் ஃப்ளேம் இறக்கியாச்சு. ஓகே, பேட்டில் ஃப்ளேம் உடச்சி ஸ்பெல் போட்டு நம்ம எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம பிளான் போட்ட மாதிரியே நம்ம பேட்டில் ஃப்ளேம் உடச்சி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எப்படி ஸ்டார்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, கான்காஸ்டில் சூப்பர் மினியன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, அதையும் கிளியர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, நம்ம பேட்டில் ஃப்ளேம் வச்சு ட்ரை பண்ண வரைக்கும் நம்ம 20% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஹீரோஸ் ப்ளஸ் ட்ராகன் பலூன்ஸ் வச்சு மீதி பர்சன்டேஜ் கிளியர் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம 50% உடச்சிருக்கோம். டவுன் ஹால் கம்ப்ளீட் பண்ணி உடச்சாச்சு. 2 ஸ்டார்ஸ் நம்ம எடுத்துட்டோம். இன்னும் இப்போ நீங்கள் மேக்ஸிமம் ட்ரூப்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்போ ஸ்கேட் ஷாட் மட்டும்தான் இருக்குது. ஆர்ச்சர் டவர், விசார் டவர் தான். அதெல்லாம் நம்ம ஈஸியாக உடச்சிட்டு நம்ம 3 ஸ்டார்ஸ் எடுத்துடலாம். ஓகே, ஓகே இப்போ வார்டனுக்கு நம்ம பவர் கொடுக்கறது மூலிமா மீதி இருக்கிற டிஃபென்ஸுமே நம்ம உடச்சிட்டோம். இப்போ கிங் ப்ளஸ் குயின்கான பவர் யூஸ் பண்ணாமே நம்ம எப்படி ஸ்டார்ஸ் எடுக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம கிங் குயினுக்கு பவரை யூஸ் பண்ணாமல் ஸ்டார்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அப்கமிங்கில் வர ஈவெண்ட்டு இதை பற்றிலாம் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ப்ளஸ் இப்போ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் கிளான் வார் லீக் ஸ்டார்ட் ஆக போகுது 2 டேஸில். அதுக்கான டெய்லி அப்டேட்டான டெய்லி அட்டாக் வீடியோங்க நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 4வது பேஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்டார்ஸ் தான் எடுத்துருக்காங்க. 2 ஸ்டார்ஸ் எடுக்க முடியல நம்ம பிளானில் இருக்கிறவங்களால. ஸோ அதையும் நம்ம அட்டாக் பண்ணி எப்படி ஸ்டார்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பேஸ் நம்ம எப்படி அட்டாக் பண்ணி 3 ஸ்டார்ஸ் எடுக்க போகிறோம்னா ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ஸ் வருதானான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல லாவா இறக்கி டைரெக்டாக அம்பா வைக்கி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இங்கேயே பேட்டில் ஃப்ளேம் இறக்கி டவுன் ஹால் நோக்கி வரும். இந்த இடத்துல எக்ஸ்போக்கிட்டே நம்ம பேட்டில் ஃப்ளேம் உடச்சி அங்கே இருக்கிறதெல்லாம் 3 லித் ப்ளஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி அட்டாக் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க அட்டாக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம எடுத்துகிட்டு போகிற ட்ரூப்ஸ் இது தான். ஓகே, நம்ம இப்போ நம்மளுக்கு ராயல் சாம்பியன் ரெடியாக இருக்கான்னு நம்ம ஒரு டைம் எதுக்கு செக் பண்ணிவிட்டு வரலாம். ஓகே, ஏன்னா ஹீரோஸ் அப்கிரேடில் நம்ம ராயல் சாம்பியன் அப்கிரேட் பண்ணியிருந்தோம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்னும் 6 டேஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் அதை எதுவும் பண்ண முடியல. ராயல் சாம்பியன் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்பொழுதுக்கு இருக்கிற ஹீரோஸை வச்சு நம்ம அட்டாக் பண்ண வரோம். ஓகே, இந்த ட்ரூப்ஸ் வச்சு தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம அட்டாக் கொடுத்தாச்சு. ஓகே,
இந்த இடத்துல லாவா ப்ளஸ் இந்த பேட்டில் ஃப்ளேம் வந்து நம்ம இறக்க போகிறோம். ஓகே, ஓகே. பேட்டில் ஃப்ளேம் ஓட்டு வச்சு இருக்கிற ஸ்பெல்லெல்லாம் போட்டு நம்ம வந்து டவுனால் மோனோலித் எல்லாத்தையுமே நம்ம உடைக்கிற மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, நம்ம பிளான் போட்ட மாதிரி இதாக முடியல. நம்ம எடுத்துகிட்டு போன ட்ரூப்ஸ் எல்லாமே டெத் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மீதி இருக்கிற ட்ரூப்ஸ் வச்சு தான் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து கவர் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி இது வரைக்கும் எந்த அட்டாக்குமே ட்ரை பண்ணதில்லை. இந்த அளவுக்கு வேஸ்ட்டாக போனதில்லை அட்டாக்கு. ஓகே, நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி நம்ம அட்டாக் போகுது என்னங்கிறத பார்க்கலாம். மற்ற இருக்கிற ஹீரோஸ்க்கெலாம் பவர் கொடுத்து தான் நம்ம வந்து மீதி பர்சன்டேஜ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, நாமளுமே வந்து 2 ஸ்டார்ஸ் எடுக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்தளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணினதே இல்லை. எப்படி நம்மளுடைய ட்ரூப்ஸ் வந்து சூப்பர் ஆர்ச்சர் வந்து எப்படி டெத் ஆகுங்கிறதே நம்மளால் பார்க்க முடியலன்னா அப்படி அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் ரீப்ளே பார்த்து தான் நம்ம எப்படி என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம வந்து பர்சன்டேஜ் மட்டும்தான் எடுக்க முடியாது, தவிர நம்மளால் ஸ்டார்ஸ் வந்து 2 ஸ்டார்ஸ் வந்து கவர் பண்ண முடியல. ஓகே, நம்மளுக்கு வந்து ஜெம் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம வந்து ஜெம் பேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி 25 ஜெம்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கிளான் கேம்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். அதுக்கான ரிவார்டு வந்து என்னென்ன கலெக்ட் பண்ணலாங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோ வரப்போகுது. ஏன்னா நம்ம இதில் வந்து எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் 2 ஹவர்ஸில் வந்து 2 மெம்பர்ஸ் வந்து ஃப்ரீ ஆகிடுவாங்க பில்ட்ரு. அவங்க ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணி எப்படி என்னங்கிறத வந்து நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து வீக்கெண்ட் ரைடு அட்டாக் வரப்போகுது. ப்ளஸ் வந்து கிளான் கேம்ஸில் இருக்கிற ரிவார்டு வந்து நம்ம கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்.